Hi friends, welcome back to Fuzzy's Recipes. Hope you all doing well. இந்த நாள் ரொம்ப இனிமையான ஹெல்தியான சந்தோஷமான நாளாக எல்லாருக்கும் அமையணும்னு விஷ் பண்ணுறேன். நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அது நல்லதாகவும் இருக்கலாம், கசப்பானதாகவும் இருக்கலாம், ஒரு பழுப்பினையை தர மாதிரியாகவும் இருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன், இந்த 3 உண்மைகளையும் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது புரிஞ்சுக்கிறதாலையும் ஏற்றுக்கிறதாலையும் எல்லா பிரச்சனையும் தீர போகிறதில்ல. ஆனால் ஒரு சின்ன செல்ஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான மாதிரி இருக்கும், பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இப்போது இதில் ஃபர்ஸ்ட்டாக என்ன சொல்ல போகிறேன்னா, நாம் எவ்வளோ தான் கைண்டாக ப்ளசண்ட்டாக இன்றைக்க பேசினாலும், நல்ல மரியாதையோடவே நடத்தினாலும், நம்மளை பிடிக்காதவங்க இருக்க தான் செய்வாங்க. நம்மளை பிடிக்கணும்னோ ஏற்றுக்கணும்னோ நினைக்கிறது கட்டாயம் கிடையாது. அது பாட்டில் போகிற போக்கில் போட்டோன்னு ஜஸ்ட் லெட் இட் கோ அப்படின்னு விட்டுடணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டத்தில் டிசப்பாயின்மெண்ட்டுன்றதை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். ஏமாற்றம் இல்லாத மனுஷன் எங்கேயுமே கிடையாது. ஏமாற்றத்தில் இருந்து நாங்கள் எப்படி வெளியே வர்றதுன்றது தான் முக்கியம். அது நம்ம மெச்சூரிட்டியை பொறுத்தது. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் எவ்வளவு தான் ஒருத்தருக்காக உயிரையே கொடுத்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது அவங்களுக்கு தேவைப்பட்டாதான், பிடிச்சாதான் அதை ஏற்றுக்கொள்வாங்க, ரசிப்பாங்க. எங்களுடைய ஹார்ட் ஒர்க் இன்டென்ஷனை விட அவங்களோட ஃபீலிங் தான் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சமாவது மன நிம்மதியோடு எங்களுக்கு வாழ முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது செம்ம டேஸ்டியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபிஷ்க்கான மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான மசாலா தான். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், புளிக்கரைசல் 1/4 கப், பூண்டு பேஸ்ட் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஃபிஷ்ஷில் எல்லா இடமும் நல்லா தடவி 2 hours or 2.5 hours மினிமம் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேஷன் தான் ரொம்ப முக்கியம். நல்ல இது மாதிரி ஃபிஷ்ஷோட எல்லா பக்கத்துலேயும் நல்ல இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி ஃபிஷ்ஷுக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்க. இப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours ஆகுது அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் இந்த மசாலாவில் ஊற வைக்கவே வேணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லபடியாக ஃபிஷ்ஷில் இறங்கி ஃபிஷ் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஃபிஷ்ஷை நாங்கள் பொரிக்க போகிறோம். நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஃபிஷ்ஷை பக்கத்துலேயே இருந்துகிட்டே விடாமல் இது மாதிரி பொரிச்செடுக்க போகிறோம். பொரிச்சு முடியும் போது கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் கூட அந்த ஃபிஷ்ஷில் நல்லா இறங்கியிருக்கும். இந்த சாதா ஃப்ரை ஃபிஷ்ஷை ஸ்பெஷலான ஒரு ஃபிஷ்ஷாக மாற்ற போகிறது இந்த சின்ன சாஸ் தான். சிம்பிளான சாஸ் ஒன்று ரெடி பண்ணேன், அது வீடியோ எனக்கு எடுக்க முடியல. ஸோ அதை ரெசிபி சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4-5 பல்லு பூண்டு சின்னதாக நறுக்கி அதை ஆயிலில் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், உப்பு, மிளகு, கொஞ்சமாக
காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டு இந்த சாஸை நல்லா திக்கன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபிஷ்ஷில் இப்படி சேர்த்துக்கோங்க. சாதா ஃப்ரை ஃபிஷ் இப்படி ஸ்பெஷல் ஃபிஷ்ஷாக இந்த சாஸ் மாற்றிடும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸையும் கொடுக்க மறந்துடாதீங்க. எப்படி பார்த்த உடனே வாய் ஊறுற மாதிரி இருக்கா? ஓகே, என்னோடய அடுத்த ரெசிபி சிம்பிளான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் கறி தான். இந்த மசாலா அந்த மசாலா எந்த மசாலாவும் இல்லாமல் சிம்பிளான ஒரு சிக்கன் ட்ரம்ஸ்டிக் கறியை தான் அடுத்ததாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே சேர்த்து சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 ஹவராவது ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. நல்லா சிக்கன் கோட்டாத மாதிரி மசாலா தடவிட்டு 1/2 ஹவர் வச்சுட்டு கறிக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் நறுக்கிறதுக்கு இடையிலே சிக்கன் மேரினேட் ஆகிடும். இப்போ இதில் கருவேப்பிலை, ஏலக்காய், பச்சை மிளகா, வெட்டி வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுதான் இந்த சிக்கன் கறியோட ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நான் செய்ய போகிற ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த சிக்கன் கறி அன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதே ரெசிபியை நீங்களும் சண்டே லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளான சிக்கன் கறி ரெடி. இப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். சின்னதாக நறுக்குன 4-5 பல் பூண்டு, அதோடு ஒரு வெங்காயம் ரொம்ப போட தேவையில்லை. நல்லபடியாக இந்த பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற கேரட் லீக்ஸு சேர்க்க போகிறோம். பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸை சேர்க்குறது ப்ரிஃபரபிள். ஏன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்ல ரைஸில் இருக்கும். ஸோ இதோடு நாங்கள் தேவையான அளவு உப்பையும் மிளகாத்தூளையும் போட்டுக்கொள்கிறோம். மிளகுத்தூள் போட்டு எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு ரைஸை இதில் சேர்க்க போகிறதில்ல, இதை தான் ரைஸில் சேர்க்க போகிறோம். இது ஒரு லேசியான ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் டேஸ்ட்டில் எந்த குறையுமே இருக்காது. இது எல்லாத்தையுமே ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸியான ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் கறியும் ரெடி. திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஃபேமிலியில் யாராவது வராங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக குயிக்காக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு ஓவர். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட ரெசிபீஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ until then, bye bye and take care.